கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் பலியாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மார்ட்டின் இணைப்பில். விவரம் சொல்லுங்க. கோபால், கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நேற்று இரவு ஒரே இரவில் 30 சென்டிமீட்டர் அளவு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இதனால் பல இடங்களில் 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு மாவட்டத்தில் வயநாடு, முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதிகாலை 2 மணி அளவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீடுகளோடு மண் சரிவில் அடித்து செல்லப்பட்டார்கள், வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டார்கள். இதில் இதுவரை மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலிலே காலை 4 மணி அளவிலே மீண்டும் ஒரு முறை மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட இந்த சகதி மண்ணுடன் சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த பேரிடர் மீட்பு குழுவும் அந்த மண் சரிவில் சிக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கு அந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. இதுவரை 20 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் மண் சரிவில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. 50க்கும் மேற்பட்டோர் மீட்பு படையால் மீட்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே முண்டக்கை பகுதிக்கு செல்லக்கூடிய மலைப்பகுதியிலே மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் இருப்பதால் அங்கே மீட்பு குழு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களும் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் தெரியப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கேரள மாநிலம் வடக்கஞ்சேரியிலே ஏற்பட்ட கடுமையான மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் அங்கே இருக்கக்கூடிய ரயில் பாதை முற்றிலுமாக மண்ணால் மூடப்பட்டிருக்கிறது. ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மீட்பு பணிக்காக கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ALH துரு என்ற ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் M17 என்ற ரகத்தைச் சேர்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் 2 அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட 20 ராணுவ வீரர்கள் சென்றிருக்கிறதாக முதற்கட்டமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மீட்பு குழு காலை 7:30 மணிக்கு கோவை விமானப்படை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார்கள். இவர்கள் சென்ற பின் மீட்பு பணியில் துரிதப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே நேற்று இரவு ஒரே இரவில் கோவை மாவட்டம் சின்கோனா, சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளிலே 23 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. இதனால் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே இருக்கக்கூடிய வீட்டின் மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரு மூதாட்டி மற்றும் ஒரு பேத்தியும் இறந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதேபோல் வால்பாறை பகுதி முழுவதுமே இரவிலே 19 சென்டிமீட்டர் அளவாக மழை அளவு பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை இன்னும் கோவை மாவட்ட மேற்குவர்ச்சி மலை பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.